நண்பர்களே, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான ஒரு ட்ரிக்ஸை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். இது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச் இன்ஜின் அது சம்மந்தப்பட்டதான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினை பயன்படுத்துகிறீங்க. அப்படி பயன்படுத்தி ஒரு சில கண்டென்ட்டை கொடுத்து நீங்கள் டைப் பண்ணுறீங்க. அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சது உண்டா? யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அப்படி யோசிக்கும் போது இந்த செட்டிங்கை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட்டை நீங்கள் அதிகப்படுத்தி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்கை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ச்சியாக பாருங்கள். அப்போ தான் அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் பயன்படுத்த முடியும். இப்போ என்ன பண்ணலாம், வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது கண்டென்ட் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் ஒரு வெப்சைட்டை சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா பெர் பேஜில் ரிசல்ட்டை பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி கம்மியாக இருக்கும் போது என்றைக்கா நீங்கள் ஃபீல் பண்ணது உண்டா? அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதோ உங்களுக்கு ஒரு அருமையான செட்டிங். டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் அப்படி ஜூம் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் கியர் ஐக்கன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அப்புறம் சர்ச் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பெர் பேஜ்னு இருக்கும். அதில் 10, 20, 30, 40, 50 இருக்கும். அதிகபட்சம் 100 வரைக்கும் வைக்கலாம். பட் 100 வரைக்கும் வச்சிங்கன்னா உங்களுடைய அந்த பேஜ் லோடிங் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும். ஸோ அதனால் மினிமம் 20, 30 அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுங்கள், கீழே பேஜை சுருக்கிட்டு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு ஒரு சென்டரில் ஒரு மெசேஜ் வரும், ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரிசல்ட்டு செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், டாப் ரைட்டில் 3 டாட் இல்லை டெஸ்க்டாப் சைட் ரைட்டு கொடுத்துருப்பீங்களா, அதை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மொபைல் வெர்ஷனில் உங்களுக்கு அந்த ரிசல்ட் காட்டும் பெர் பேஜில். இப்போ பாருங்கள், போய்கிட்டே இருக்கும் பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்கா ரிசல்ட்டு. ஸோ பெர் பேஜில் இவ்வளோ ஹான்னு நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? செமலை இந்த ட்ரிக்கை உங்களுடைய டிஃபால்ட் ப்ரௌசரில் போயிட்டு சர்ச் ரிசல்ட்டை செட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் என்ன, சும்மா அதிரும்ல, எல்லா ரிசல்ட்டையும் நீங்கள் இதிலே பார்க்கலாம், ஒத்த பேஜில் நீங்கள் பார்த்துடலாம். சரிங்களா? அருமையான ஒரு செட்டிங். உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங் எப்படி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கிட்டோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் நான் கேட்குறது எல்லாமே, சேனலுக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.